ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம கேரளா ஸ்டைல் ரெசிபி மாம்பழ புளிசேரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ரெசிபி குயிக்காக செய்யலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் 3 வித டேஸ்ட்ல இருக்கும். முதல்ல 1½ கப் தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 மாம்பழம் தோல் சீவி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் மீடியமான பழமாக இருக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இது போல் நல்லா வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜாரில் 1/2 கப் தேங்காய் போட்டுக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழம் வெந்ததும் இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கடுகு 1/4 ஸ்பூன், 3 ரெட் சில்லி கிள்ளி போட்டு கடுகு வெடித்ததும் அடுத்து 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை குழம்புல கொட்டிடலாம். அடுத்து 1/2 கப் தயிர் பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு தான் தயிர் சேர்க்கணும். இதில் புளிப்பு, காரம், இனிப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மேங்கோ புளிசேரியில் இருக்கிற மேங்கோ சாப்பிட வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடான ரைஸோட சாப்பிட மிக பிரமாதமாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காம குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.